ஹர ஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஒவ்வொரு நாளைக்கும், ஒவ்வொரு நிமிஷத்திற்கும், ஏன் ஒவ்வொரு வினாடிக்கும் நமது எண்ணத்திலே, சிந்தனையிலே, செயலிலே எத்தனையோ மனோவாக்காய மனசா வாச்சா கர்மனகா அப்படி சொல்கிறோம்களோ, புக்தியா ஆத்மனாபா மனம் வாக்கு செய்கின்ற செயல் புத்தி இவையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற நமது சரீரத்தினுடைய ஆன்மீக சக்தியை அநேகமாக பல லட்சம் கோடியான இறையடியார்கள் ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். பல பேர் இன்னும் ஆரம்ப நிலையில் கூட எட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்களும் மீண்டும் பிறவாத ஒரு நிலைக்கு, பிறப்பு இல்லாமல் இருக்கணும், ஏயா நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேனே, தயவு செய்து எண்ணாதீர்கள். இனிமேல் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காலமும், எதிர்காலமும் ஒவ்வொன்றுக்கும் நாம் எதிர்நீச்சல், எதிர்முட்டு கொடுத்து வாழ்கின்ற காலம் இப்பொழுதே வந்துவிட்டது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நமது உள்ளம் பெருங்கோவில், இந்த ஊன் உடம்பு ஒரு பெரும் ஆலயம், எல்லா மகான்களும் சொன்னது. இப்படி இருக்கும்பொழுது நமது வீட்டிலே இந்த கார்த்திகை மாதத்திலே மாலையிலே எப்பொழுதுமே விளக்கு ஏற்ற வேண்டும். நல் விளக்கு, அகல் விளக்கு இதெல்லாம் ஏற்ற வேண்டும். அதை ஏற்றவில்லை. ஆனால் இப்பொழுதாவது மாலை நேரத்திலே கண்டிப்பாக கார்த்திகையை வரவழைத்து, கார்த்திகை தெய்வங்களையும் தேவியர்களையும் உங்கள் இல்லத்திற்கு அழைக்க வேண்டும். இப்படி பரம்பொருளான இறைவன் நம்முடன் இருக்கின்றான். நாம் அதை கண்ணால் பார்க்க முடியாமல், ஞானக்கண் வேற, ஞானம் இல்லாத சாதாரண கண்களால், பகுத்து அறிவால், சாதாரண சிற்றறிவால் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம். மகான்கள்லாம் அப்படி பார்க்கும்போதே பல லோகத்தையும் பார்த்துருவாங்க. இன்றைக்கும் பகலில் நட்சத்திர தரிசனம் பண்ணுகின்ற அற்புதமான அடியார்கள் நமது ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது சொல்லுமே, உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம். எப்படி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் ஜெயிக்கலாம். அதற்கு உதவுதான் இந்த வருடத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட இந்த வருடத்திற்கு ஆரம்பித்து அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் வரையும் ஆத்மபோத தத்துவத்தை உரைக்கின்ற அற்புதமான திருவிளக்கை நமக்கு நமது வாத்தியார் கொடுத்துள்ளார். அந்த விளக்கை ஒவ்வொருவரும் இல்லத்திலே இப்பொழுதே வாங்கி வைத்து, ஸ்ரீரங்கம் நற்பவி திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் மட்டும் மிக மிக குறைவானது இருப்பதாக நமக்கு தகவல் வந்துள்ளது. ஆனால் இதை கண்டிப்பாக இது வியாபார நுணுக்கத்துக்காக மறுபடியும் போடக்கூடாது என்கின்ற உத்தரவின் பேரிலே நமக்கு வந்திருக்கிறது. அதனால் இறையடியார்கள்லாம் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணனை நீங்கள் தொடர்பு கொண்டு இன்றைக்கு இப்பொழுதே உங்களுக்கு தேவையான விளக்குகளை, ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பேர், கணவன் மனைவி, அம்மா அப்பா, அம்மா குழந்தைகள், கணவன் மனைவி, இப்படி 2 விளக்குகளை, அந்த விளக்குகளை ஏற்றி வழிபட்டால் அசுர சக்திகள் வீட்டில், ஏன்னா அந்த கார்த்திகை மாதமானது குங்குல்ய தேவதைகள் வந்து நிற்கும். ஏன்னா யமனுடைய தூதவர்கள், கிங்கினர்கள் வருகின்ற காலம் என்று அந்த காலத்திலே கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை என்று குங்குல்ய தூபம் போடுவார்கள். நிறைய இருக்கின்றது. இப்பொழுது அது முழுவதுமாக மறைந்து விட்டது. மீண்டும் இந்த உலகுக்கு நமது வாத்தியார் சொல்லி கொடுத்ததுபடி செய்ய விருப்பம் உள்ளவர்கள், என்ன வாய்ப்புகள்லாம் நமக்கு சிங்காரித்து வராது. எப்படி திருவண்ணாமலை சுயம் பிரகாசமாக, ஜோதியாக,
சதா சர்வ காலமாக விளங்கி கொண்டு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சுயம்பு லிங்கமாக இந்த திருவண்ணாமலையை கோடிக்கணக்கான தரிசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நமது சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே திருவண்ணாமலைக்கு தனது சரீரத்திலே உடலிலே தெம்பு இருக்கும் பொழுது அதை கண்டிப்பாக கிரிவலம் வந்து சேர வேண்டும். இந்த மாத, அதாவது கார்த்திகை மார்கழி மாத இந்த அகஸ்திய விஜயம் இந்த ஆன்மீக புத்தகத்தில் அற்புதமாக போட்டுள்ளோம். இப்படி போதம் என்றால் அறிதல், போதித்தல், சொல்வது, கற்றுக் கொடுத்தல், தெரிந்து கொள்வது என்பது பொருள். ஞானம் என்று மற்றொரு பொருள். இப்படி ஆத்மாவாக உறைந்திருக்கும் இந்த பிரம்மத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இறைஞானத்தை அளிப்பதே இந்த போத தரிசனமான அதன் அற்புதமான பலன்கள். எது பிரம்மம், எது பிரம்மம் எது பிரம்மம் என்ற கேள்விக்கு ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத்பாதாள் கீழே நாம் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லினார். அந்த ஸ்லோகம் அதன் மூலம் எளிமையான முறையிலே விளக்கமும் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே புத்தகத்திலே நீங்கள் நன்றாக படித்து தெரிந்து கொள்வதற்கு 50வது பக்கத்தை புரட்டி பாருங்கள். எது எத்து திருஷ்ட்வா நாபரம் கிருத்யம் யத் பூவான புனர்பவஹ யக் ஞாத்வா நாபரம் விஜ்ஞேயம் தது பிரம்மேது யவதாராயேது தத் பிரம்மேத் யவதாரயது. பிரித்து சொல்வதற்கு எனக்கு வராது, அதனால் தடுமாற வேண்டியிருக்கிறது. சேர்த்து சொல்ல முடியும். யத் திருஷ்ட்வா நாபரம் திருஷ்யம் யத் போட்வா புனர்வகா யஜ்ஞாத நாபரம் ஜேயம் தத் பிரம்ம யாத ரவியது. இப்படி, அதாவது எதை கண்டாலும் என்பதற்கு, எதை கண்டால் என்பதற்கு வேறொன்றும் இல்லையோ, எதை அடைந்த பிறகு மீண்டும் பிறக்க வேண்டியது இல்லையோ, எதை அறிந்தால் அறிவதற்கு வேறு எதுவும் இல்லையோ, அதுவே பிரம்மம், அதுவே ஞானம், அதுவே ஆத்மா. இதுவே இந்த ஸ்லோகத்தின் எளிமையான பொருள். ஆத்மாவாக இருக்கும் பிரம்மம் சரீரம் என்ற இந்த உடலிலே அழியக்கூடிய ஒன்று. இந்த சரீரம் என்பது உடல் அழியக்கூடிய ஒன்று. நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான சரீரத்தை அவ்வப்போது பெற்று பல பிறவிகளை நாம் எடுத்துக்கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு சரீரத்தின் உள்ளேயும் ஆத்மா, அந்தராத்மாக இருக்கின்றது. ஆத்மாவிற்கு அழிவு எந்த காலத்திலும் எந்த யுகத்திலும் அழிவே கிடையாது. அந்த ஆத்மாவாகத்தான் இந்த பரபிரம்மமான இறைவன் குடிகொண்டு இருக்கின்றான். இந்த தத்துவம் புல்லு பூண்டு அது முதல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அசையும் மற்றும் அசையா பொருள்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு ஆத்மாவிலும் இறைவன் ஓங்கார வடிவமாகவும் உள்ளிருந்து இயக்குகின்றான். எவனொருவன் தனது கண்களை கொண்டு காணும் அனைத்திலும் ஓங்கார வடிவமாக இருக்கும் பரம்பொருளை காண்கின்றானோ அவனே இறைஞானத்தை பெற்ற பெரும் யோகியாக திகழ்வான். நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்த சுவாமிகள் வேடிக்கையாக ஒன்று சொல்வார். சித்தனுக்கு குடிநீரும் கழிவு நீரும் ரெண்டும் ஒன்றுதான். அதாவது சித்தர்கள் இந்த இரண்டிலும் பிரம்மத்தை மட்டுமே காண்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தத்துவம். 108 உபனிஷத்துக்களில் ஒன்றாக விளங்குவதே ஆத்ம போத உபனிஷத். இது ரிக்வேத என்கின்ற அற்புதமான 1000 சாகைகளை கொண்ட ருக்வேதத்தில் வருகின்றது. இப்படி இந்த உபனிஷத் முறையாக ஞான சர்க்குரு மூலம்
உபதேசம் யார் ஒருவர் பெற்று அதன் உட்பொருளை அறிந்து 100 முறை பாராயணம் செய்பவனுக்கு ஆத்மாவை பற்றிய அற்புதமான ஞானம் பிறந்து முக்தி கிட்டும். உதாரணம் சுவாமி விவேகானந்தர். இது நித்தியம் நடக்கின்ற ஒரு நியதி, இதான் உண்மை. ஆனால் உபனிஷத் கூறும் உள்கருத்துக்களை அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிமை அல்ல. சொல்லப்போனால் வேதத்திலே கூறப்படும் கருத்துக்களை எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்காக அது ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். இதிகாசங்களும் புராணங்களும் ஸ்ரீ வியாச பகவான் நமக்கு அளித்த 18 புராணங்களையே நாம் முழுமையாக படித்து உள்ளோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தெரிந்து கொண்டோமா, கேட்டோமா? மேலும் அந்த இதிகாசங்கள் சார்ந்த இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பல முறை படித்தாலும் கூட ஒவ்வொரு முறை படிக்கும்போது அவை நமக்கு புதிதான கருத்துக்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே இவற்றை கரை காண்பது சராசரி மனிதனுக்கு எளிது அல்ல. இருந்தாலும் ஞானத்தை பெற நமக்காக சித்தர்கள் அருணாச்சல புண்ணிய பூமியிலே எளிமையான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எவன் ஒருவன் தூய மனதோடு ஆழ்ந்த பக்தி கொண்டு அருணாச்சலத்தின் ஆத்மபோத தத்வலிங்கத்தை தரிசித்து ஓங்காரமாகிய பிரணவத்தை ஓதுகின்றானோ அவனுக்கு குரு அருளால் அதே நொடியில் ஞானம் கிட்டும் என்று கூறியுள்ளார்கள். அந்த ஞானத்தை கொண்டு ஆத்மாவாக இருக்கும் இந்த பிரம்மத்தை உணர்ந்து முக்தி பெறுகின்றான் என்பதுதான் சித்தர்களுடைய அவர்கள் கூறும் தத்துவ உபதேசம். நம்மை போன்ற சராசரி மனுஷர்கள் கிரிவலம் ஆற்றும்போது இந்த தரிசனத்தை பார்த்தபடி குறைந்தபட்சம் 1008 முறை ஓங்காரத்தை ஜெபித்து வர வேண்டும். அதனுடைய சக்திகள் பிறகு ஒன்றாக சொல்லுவோம். இதை தொடர்ந்து செய்து வரும்பொழுது நாள் போக்கிலே குருவருளால் மனதில் உள்ள எவ்வளதோ அசடுகள், மாசுகள், கசடுகள் கண்டிப்பாக முழுமையாக நீங்கி நல்ல ஞானம் பிறந்து பக்தி கனிந்த கனிந்து முக்தி கிட்டும் என்பது நமது வாத்தியார் அதை அடித்து சொல்லிவிட்டார், சத்தியம் செய்துள்ளார். இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்திற்கு டமருத்வனி திருசக்தி தீப விளக்கு, டமருத்வனி திருசங்கு திருசக்தி தீப விளக்கு, இந்த விளக்கை வைத்து நாம் சொல்லுகின்ற பூஜைகள், ஜபங்கள், காயத்ரி மந்திரங்கள், ஸ்லோகங்கள் அனைத்தும் இவற்றில் உள்ளே சென்று அண்ட சராசரத்திலும் இந்த ஜோதி பிரவாகமாக செல்லும். இப்பொழுது நமக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற கிரகச்சார கோல்சார நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ சோதனைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் சோதனை இல்லாமல் சொல்வாளே, ஆண்டி முதல் அரசன் வரை சோதனை. கண்ணை மூடி தபசு ஜபம்னு ஆரம்பிப்பா, பிரச்சனை வந்துடும். அப்படி நிலை இல்லாமல் உட்கருத்துக்களை கொண்டதுதான் இந்த அற்புதமான துவனி என்கின்றால் நமது காதிலே இறைவனுடைய சிவனுடைய உடுக்கை ஒளி, அந்த திருசக்தி தீப விளக்கினுடைய ஞான ஒளி, பக்தி ஒளி, தெய்வ ஒளி, பிரகாச ஒளி, தீபப்பிரகாச, ஞானப்பிரகாச, சிவப்பிரகாச, ஆன்மப்பிரகாச, ஆத்மஜோதி பிரகாச சகல கோடி. அதுதான் ராமலிங்க வள்ளலார் சத்தியஞான பிரகாசராக இருந்தார். அப்படி பிரகாசத்தை கொடுக்கின்ற இப்பொழுது உள்ள மின்சார விளக்கினுடைய பிரகாசமானது கண்களுக்கு மட்டும் உபயோகமாக இருக்கும். ஆனால் இந்த திருவிளக்கிலே ஏற்றும் தீபமானது உங்கள் இல்லத்திலும் ஏற்றி வைக்கின்ற உங்கள் இடத்தை சுற்றி குறைந்தது 5 மைல் தூரத்திற்கு அதனுடைய பரவெளியிலே அந்த பிரகாச சக்திகள் ஒளிர்ந்து அந்த இடத்தையே சுத்தம் செய்து துர்சக்திகளை துரத்தி விரட்டி அடித்து நமக்கு சுப மங்களத்தை மட்டும் தருகின்ற இந்த விளக்கு இன்றிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை வரை 1 வாரம் மட்டும் கொடுப்பதற்கு ஏற்பாடு ஆகியுள்ளது. திரு வெங்கடகிருஷ்ணன் நர்பவி என்கின்ற ஸ்டோரிலே
கேட்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இது எங்கும் எந்த இடத்திலும் இந்த விளக்கானது தெரிவிக்கப்படக்கூடியது அல்ல, கிடைக்காது. அதனால் தேவைப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள், யாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம். அவரவர்கள் அதை பெற்று சென்று அதை வைத்து கொள்ளுங்கள். வாங்கிய பிறகு உங்களது ராசி நட்சத்திரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான விளக்கத்தை பிரமாதமாக சொல்லுவோம். பேசணும், கிளம்புற கொஞ்சம் பேசணும். அதனுடைய தொடர்ச்சி இதே காலத்திலே ஒரு 2, 10, 100 ஜோசியர், 1000 ஜோசியர் இருந்தார். திருவண்ணாமலையை பற்றி யாருமே சொல்லலை, பிரதோஷத்தை பற்றி யாருமே சொல்லலை, ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி யாரும் சொல்லலை, சர்வேஸ்வர பூஜையை பற்றி சொல்லவே இல்லை, ராகுகால பூஜையை சொல்லவே இல்லை. ஆனால் நமது வாத்தியார் அன்று சொன்னார், இன்றைக்கி 4 பேர் 5 பேர் கிரிவலத்துக்கு திண்டாடுறீங்க, வரத்துக்கு நீங்கள் போக முடியாத நிலைமையில் கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நெருங்கிய கூட்டமாக 24 மணி நேரம் சதாசிவ காலமும் கிரிவலம் பக்தி சூழ்ந்த மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து குவிவார்கள் என்று அடியேன் காதுபட கேட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை. முன்னெல்லாம் கையை வீசி நடப்போம், ஆனால் வீசக்கூடாது. இப்பொழுது நாம் காலுக்கு மேலே, ஒரு காலுக்கு மேலே வச்சா இன்னொருத்தர் மேலே வைக்கிறது மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இதற்கு காரணம் யார்? இந்த காலத்து ஜோசியரோ நாடி ஜோசியரோ கிடையாது. அன்னைக்கு சித்தன் எழுதி வைத்த சொல் ஞானப்பத்திர கிரந்தத்திலே எழுதி கல்லிலே அடித்து வைத்தான். அந்த கல் இருக்கின்றது. அது எங்கே இருக்கிறது? அது எந்த ஜோசியம் அருள் வாக்கு? யாராலையும் சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் குறைந்த பாடம் கற்றுக்கொண்டு இருக்கின்றவர்களே, கற்று அறிந்தவர்கள் என்று கிடையாது. கற்றறிந்த மேதை என்பது கிடையாது. ஏன் திருவள்ளுவர் பெரிய ஆஞ்சநேயருக்கு 32 அடி உயரத்திலே ஏன் வைக்கின்றார்கள்? அறங்களானது 32 விதமான அறங்கள் அந்த காலத்திலே செழித்து ஓங்கிய இடம்தான் அறந்தாங்கி இன்றும் இருக்கின்றது. கண்டிர மாணிக்கம் என்கின்ற நனிலம் அருகிலே, மாயவரம் நனிலம் அருகிலே உள்ள ஊர், வரதராஜ பெருமாள் ஸ்ரீராமர் தெற்கு திசையை நோக்கி இருக்கின்ற இடத்திலே 32 அறங்களும் தர்மங்களும் சிறந்து ஓங்கிய புண்ணிய பூமி கண்டிரமாணிக்கம். ஆகினால் இந்த வள்ளுவருக்கு ஒரு சிலைவானது உருவானது என்று 32 அடிக்கு ஏன் வைத்தார்? காரணம் இருக்கின்றது. இப்படி ஒன்றுக்குள் ஒன்றாக ஞான தெய்வீக ரகசியங்களை கொண்டதுதான் இந்த சித்தர்களுடைய போக்கு. இப்படி 1000 கோடி சித்துக்களை நீங்கள் அறிந்து தெரிந்து கொண்டு இருந்தாலும் அண்ணாமலையை தெரிந்து கொள்வது மிக மிக கஷ்டம், கடினம். ஆகையினால் நான் சித்தனாகிவிட்டேன் அப்படி என்று ஒரு ஆடையை மட்டும் மாற்றிக்கொண்டு கழுத்தில் சில ஆபரணங்களை மாலைகளை போட்டுக்கொண்டு சித்தனை போல், சித்தன் எந்த ஆடைக்கும் பணிய மாட்டான். சித்தனுக்கு ஒரு கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே கோவனாண்டியாக மாறிடுவான். அதாவது அவதூதாக நிர்வாணமாக ஆகிவிடுவான். எதற்கும் சித்தன் சலிச்சவன் கிடையாது. ஓலக்கூரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது படாலம் ஓலக்கூரில் ஒரு சித்தர் மழை வெயில் பார்க்காம சதா சர்வகாலமும் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் எத்தனையோ சித்தர்களாக இருக்காங்க. சித்தர்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்படி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு அந்த சித்தம் என்கின்ற தெளிவு பெற்ற அந்த எண்ணத்தில் சிவரூபம் மட்டுமே இருக்கும். அதை உற்பத்தி செய்து உலகத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களுக்கும் ஜீவித சக்திகளை தரும் இடமானது, மத்திய பாகமானது, அதுதான் ஆதி மூல இடமானது திருவண்ணாமலையில். திருவண்ணாமலையில் எந்த ஊர், எந்த கோயில், எந்த தெய்வம், எந்த லோகம், அத்தனையும் ஒவ்வொரு தரிசனத்திலே பார்த்து முடிக்க முடியும். ஆனால் இதற்கு ஒரு சர்க்குரு அருள் வேண்டுமே. எந்த உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு குரு இருக்கின்றார்கள் சொல்லுங்கள், எங்களால் காட்ட முடியும். அதனால் ஏதோ ஒரு மணி நேரம் காலை நேரத்திலே டிவியை பார்த்து சொல்லுகின்ற காயத்ரி மந்திரத்தை காதில் கேட்டு ஒரு ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறோம், தவறு. வாயால் சொல்லணும். சாதம் சாப்பிட்டுட்டோம்னாக்க அதை சாப்பிட்டதுக்கு பிறகு தான் பசி ஆறும். சாதம் அப்படின்னா பசி ஆறிடுமா அப்படின்னு பார்த்தால் ஆறாது. தொடர்ந்து தீப ஞான ரகசிய ஜோதிடம் ஜோதிட ஞான தீபிகா, பிரகத் சம்கிதா, ஜோதிஷ அலங்காரம், ஜோதிஷ ரத்னாவளி, இப்படி ஜோதிஷத்தில் பல இருக்கின்றது. ஜோதியிலிருந்து பிறந்துதான் ஜோதிஷம்.
அதை தமிழாக்கம் செய்து ஜோதிடம் திடமாக நீ ஆராயும் பொழுதுதான் அது உனக்கே ஒரு உள்வொளி ஏற்படுத்தும். அந்த ஒளி வந்தால் அவர்கள் ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா.